ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான லஸ்ஸி செய்ய போகிறோங்க. ஒன்று ஸ்வீட் லஸ்ஸி, ஒன்று மின்ட் லஸ்ஸி. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க, ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவு கெட்டி தயிர் ஊற்றிக்கோங்க. அந்த கெட்டி தயிரை கட்டி இல்லாமல் விஸ்கை வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா வலுவலுன்னு கிண்டியாச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவு ஜீனியை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒரே மாதிரி. பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த ரோஸ் வாட்டர் தாங்க நல்ல டேஸ்ட் கிடைக்கும், நல்ல வாடையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பால் 1 கப் எடுத்து நம்ம தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதுலேருந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரே மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸில் 3 ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் லஸ்ஸியை இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டான ஜில்லுனான ஸ்வீட் லஸ்ஸி ரெடி. இது நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். வாங்க மின்ட் லஸ்ஸி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மின்ட் லஸ்ஸியில் இஞ்சி புதினா சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சியில் 1 பச்சை மிளகாய் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 துண்டு இஞ்சியை நான் தோல் சீவி துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். 1 கை புதினா தழை, இப்போ நம்ம வச்சுருக்கிற கெட்டி தயிர் போட்டுக்கலாம். இப்போ அதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் வலுவலுன்னு. பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கலர் நல்லா வந்திருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இஞ்சி போட்டிருக்கிறதுனால. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிம்பிளாக பண்ணியாச்சுங்க. இப்போ பெப்பர் தூள், பிளாக் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மின்ட் லஸ்ஸியையும் இதில் ஊற்றிக்கலாம். ஜில்லுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஸ்வீட் லஸ்ஸி, ஒரு மின்ட் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இது எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.